என்ன ரேவதி, ரோஹிணி இங்கதானே இருந்தா, எங்க போனா அவ? ஆளையே காணுமே. தெரியலையே அண்ணி. ஒருவேளை உன் அண்ணனுக்கு பயந்து ரூமுக்கு போயிருப்பாளோ? வா நம்ம வெளியே போய் பார்க்கலாம் வா. ஏய் ஆதிரி, என்னாச்சு? ஏன் பதட்டமா இருக்க? பிரபு எங்க? நீ அப்செட்டா இருக்க? வழக்கம் போல அண்ணன் தங்கச்சி பிரச்சனை தான், வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதானே, அப்புறமா சரி பண்ணிக்கலாம். கேக் கட் பண்ண போறாங்க, வா செலிப்ரேட் பண்ணிடலாம் வா. இல்ல அவ வெளியே இல்ல போயிருக்கா. நீ வா, நம்ம அப்புறமா போலாம். மத்தவங்க எல்லாம் எங்க? அது இங்க பக்கத்துல போயிருக்காங்க. போய் உடனே கூட்டிட்டு வா. ரேவதி உங்க அண்ணனையும் ரோஹிணியும் கூட்டிட்டு வா. சரி அண்ணி. சரி, அவங்க வந்தவனே கேக் கட் பண்ணிடலாம். நான் இப்ப ஸ்டேஜுக்கு போறேன், அவங்க வரட்டும். என்ன ஆச்சு? ஆதர ரோகிணியை கூட்டிட்டு வர போனா இன்னும் ஆளை காணுமே. ரோஹிணி நமக்கு பயந்துகிட்டு வர மாட்டேங்கிறாளோ? சரி, நாமளே போய் பார்த்துட வேண்டியதான். யார் அவனுங்க? எழில் எதுக்கு அவனுங்களை விரட்டிட்டு போறாரு? அண்ணாச்சி, எந்திரிச்சு ரூமுக்கு போங்க. ஐயோ, என்ன இந்த ஆளு இப்படி கிடக்குறாரு? மேல போறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டாரா? ஐயோ, டேய் வாடா, இங்க போய் ஒளிஞ்சிக்கலாம். தப்பிச்சு ஓடிட்டானுங்க. விடக்கூடாது. அவனுங்க எங்க போனாலும் பிடிக்கிறேன். சார் சார், என்ன பேச்சு மூச்சு இல்லாம இப்படி கிடக்குறாரு? உண்மையிலே போய் சேர்ந்துட்டாரா? ஐயோ சார், ஐயோ நம்ம விரதம் இருக்கோமே, பணத்தை தொட்டா தீட்டாச்சே. இப்ப என்ன பண்றது? இவர் உயிரோட இருக்காரா இல்ல பணமா இருக்காரான்னு தெரியலையே. மயக்கமா இருந்தா ஹெல்ப் பண்ணலாம், பணமா இருந்தா டேய் பிரபு, நீ எவ்வளவு தைரியமானவன், இதுக்கெல்லாம் பயப்படலாமா? முதல்ல இதே துடிப்பு இருக்கான்னு செக் பண்ணி பாரு. அம்மா, ஐயோ உண்மையாவே செத்துட்டாரா? ஐயோ, அண்ணாச்சி என்ன ஆனாருன்னு தெரியலையே. ஆத்தாடி, இங்க இருந்து என்ன ப்ரோ? அட பாவி ப்ரோ, நீ இப்படி பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. என்ன ப்ரோ, நீங்க கவனிக்காம ஏன் மேல அடிச்சு ஏன் மேலே கோபப்படுறீங்க? யோ, ஒரு ஆளை போட்டு தள்ளிட்டு நீ பேசுறியா? என்ன ப்ரோ சொல்றீங்க? நான் யார போட்டு தள்ளின? யாரையாவா? தோ வாயை பொளந்துட்டு வானத்தை பார்த்துட்டு கிடக்கிறாரு இவருதான். ஐயோ, அண்ணாச்சி செத்துட்டாரா? அவரு சாகல பிரதர், நீங்க தான் கொன்னுட்டீங்க. கிரிக்கெட்ல பவுலிங் போடுற மாதிரி கட்டைய போட்டு அடிச்சு அவர் கபாலத்தை நொறுக்கி ஒரே அடியா மேல அனுப்பிச்சிட்டீங்க. சும்மா இருக்கு ப்ரோ, நீங்க வேற. அண்ணாச்சி என்னாச்சி? ஏன் பிரதர், கொலைய பண்ணிட்டு எப்படி உங்களால ரைமிங்கா பேச முடியுது? ப்ரோ, நான் கொலைலாம் பண்ணல ப்ரோ. சும்மா அதையே சொல்லாதீங்க. நீங்க அடிச்சதுனால தான் நாள் பணமா கிடக்குறாரு. இதுக்கு பேர் கொலை இல்லாம கலையா? ஐயோ, நீங்க சும்மா இருங்க, நான் என்னன்னு பாக்குறேன். எனக்கு என்னமோ உயிருக்கிற மாதிரி தான் தெரியுது. பிரதர் இருங்க இருங்க, இப்ப நீங்க தொட்டீங்கன்னா உங்க கை ரேகை அவர் மேல பட்டுரும்.
அப்புறம் இந்த தடைய அறிவியல் துறை போலீஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து உங்களை கண்டுபிடிச்சு உங்களை கொலை கேஸ்ல மாட்டி விட்டுருவாங்க. அப்புறம் உங்களுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க, பாத்துக்கோங்க.